விஜயகாந்தை பற்றி உங்களுடைய பார்வை என்ன கொஞ்சம் சொல்லுங்களேன். விஜயகாந்த் அவரை பற்றி சொல்லணும்னா நாள் கணக்காக சொல்லலாம். ஒன்று, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர் எப்படி மூவ் பண்ணுவார். குழந்தை மாதிரி சார். முதல் படம் தான் 8 மணிக்கு வரணும்னா 8 மணிக்கு வந்துடுவாருன்னு இல்லை, 17ஆவது படம் பண்ணும்போது கூட அதே மாதிரி என்கிட்ட ஏன்னா நான் கரெக்டாக இருப்பேன். அடுத்தது ஒரு டைரக்டருக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுப்பாருன்னா, சட்டம் ஒரு ரிட்டரை முன்னாடி ஒரு படம் பண்ணிட்டார். ஆனால் இதுதான் அவருக்கு பிரைட்டாக அவரும் நான் வந்தோம், அந்த பிரைட்டாக வந்தோம். அந்த படத்துக்கு தமிழ் சரியாக வரலன்னு டப்பிங் பண்ணுறேன். ஒரு நாள் சொன்னார், நான் ட்ரை பண்ணுறேன் சார், முயற்சி பண்ணுறேன். இல்லை விஜய், நீங்கள் இன்னொரு வார்த்தை இன்னொரு வாய்ஸ் உங்களுக்கு தந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். சட்டம் சுரேந்தர் தானே வாய்ஸ், ஒன்றுமே சொல்ல. சரி, அதுக்கப்புறம் பல படங்கள் வெளியே நடித்தார், எங்கிட்டே நடித்தார். 2வது படம் வில்லேஜ் சப்ஜெக்ட், நெஞ்சிலே துணிவு இருந்தார். அதனால் அவரை பேச வச்சுட்டேன். அப்படி என்ன பண்ணாலும் டைரக்டர் என்ன நினைக்கிறாரோ அதுக்கு ஒத்துழைக்கும். அடுத்தது அவருடைய அந்த அந்த கொடுக்குற குணம்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அது உங்களுக்கு தெரியும், ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டில் மத்தியானத்தில் எத்தனை பெரிய அன்னதான கூடமே இருந்ததாங்க, எத்தனை பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்றது அதை கடைசி வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதே போல் கூட இருக்கிறவங்களுக்குலாம் என்ன வேணுனாலும் பண்ணோன்னா அப்படி ஒரு நேச்சர். சுப்பையா தெரியும்ல, எஸ்பி சுப்பையா தானே, எஸ்கே சுப்பையா, டிரைவராக இருந்த பையன். ஆமாம், அவன் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கான், நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு அது படம் பண்ணி கொடுப்பாரு. அவர்கிட்டையும் கேட்டுட்ருக்கான், டேய் சந்திரசேகர் படம் பண்ணால் உனக்கு எதாவது லாபம் வரும்டா, மற்ற எந்த டைரக்டர் பண்ண லாபம் வராது. அவர் ஓகேன்னு கேட்டார். 2 பேரும் போகிறோம் சார். இதெல்லாம் எந்த கலைஞனும் பண்ண மாட்டான். ஒரு டிரைவராக இருந்த பையனுக்கு ஒரு படம் பண்ணி தரது பெரிய பைசா கூட, 1 ரூபா கூட வாங்கலை. ஓ, சம்பளமே வாங்கலை. ஆமாம், முதல்ல 1 ரூபா கூட வாங்கலை. பெரிய அண்ணா தானே? ஆமாம் பெரிய அண்ணா. ஆனால் சொன்னார், இவன்கிட்ட காசு கொடுக்காத, நீ ஃபைனான்ஸ் வாங்கி அந்த படத்தை முடித்து என்ன வந்திருக்குன்னு என்கிட்ட சொல்லு, என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டார் விஜயகாந்த். அதே போல் அப்போ பண்ணால் அப்போவே எனக்கு தெரிஞ்ச பெரிய லாபம் வந்த படம் அது எங்கள் 2 பேரும். நானும் சம்பளம் எடுத்துக்கல, விஜயகாந்த் சம்பளம் எடுத்துக்கல. முடிஞ்ச உடனே ஒரு 25 லட்சம் கொண்டு போய் நானும் சுப்பியாவும் கொண்டு போய் அவர் கொடுத்தீங்க. விஜயகாந்த் கொடுத்தோம். மீதி எவ்வளோ இருக்குன்னு கேட்டார், இவ்வளோ இருக்குன்னு சொன்னார். 2 பேரும் பிரிச்சுக்கலாமான்னு. அப்பவும் சொன்னார், பணமாக கொடுக்காத, அவனுக்கு வீடு வாங்கி கொடுத்துரு, 2 பிள்ளைங்க பேரில் டெபாசிட் பண்ணினார். 23 லட்சம் ரூபாய்க்கு எந்த வருஷம் பாருங்கள், இப்போ இருந்திருந்தால் எவ்வளவு, 23 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்தோம். 2 குழந்தைங்க பேர்லாம் 5-5 லட்சம் ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட். ஆனால் அத்தனையும் முடிச்சுட்டான், வீடையும் விற்றுட்டாருன்னு நினைக்கிறேன் நான். அப்படி ஒரு தாராள குணம். எனக்கு விஜய் பற்றி நினைக்கும் போது, இப்போ விஜய் நாளைய தீர்ப்புன்னு படம் பண்ணோம், 69 லட்சம் ரூபா எப்போ அப்படியே வந்துருச்சு. இப்போ 92 ஒரு படம் பண்ணணும்னா, நல்ல படம் பண்ணணும்னா 1 கோடி. ஆமாம், கொஞ்சம் சிக்கனமாக பண்ணால் 67 லட்சம் ரூபா செலவு பண்ணி அந்த படம் பண்ணேன். 67 லட்ச ரூபாயும் போச்சு, மொத்த லாஸ். அப்போ கொஞ்சம் ஒரு இடி வந்துச்சு நமக்கு. அப்போ விஜயகாந்துக்கு ஃபோன் பண்ணி அடுத்த படம் ஒன்று பண்ணணும், அவர் கெஸ்ட் ரோலாக பண்ண வைக்கணும் அப்படின்னு மைண்டில் நினச்சிட்டு ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிவிட்டு விஜயகாந்துக்கு ஃபோன் பண்ணுறேன் சார். அந்த நிகழ்வும் நான் பல வாட்டி சொல்லிட்டேன். அவருடைய பெருந்தன்மைக்கு, வீட்டில் இருக்கீங்களா விஜய் அப்படின்னு கேட்டேன். ஆமாம், இந்த 5 நிமிஷத்தில் வர்றேன் அப்படின்னு குளிக்க போயிட்டேன். பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்கேன். இவர் என் பெட்ரூமில் உட்காந்துருக்கார். சூப்பர். நான் குளிச்சுட்டு வர்றேன், டவலை கட்டிக்கிட்டு, என்ன விஜய் நீங்கள் ஏன் சார் வரணும், அப்படின்றார். என்ன பெருந்தன்மை பாருங்க, என்ன எதுக்கு சார் வரணும்? இல்லை உங்களுக்கு தெரியுமில்ல, அப்படி அந்த காலத்தில் இவ்வளவு ஒரு 70 ரூபா போகுதுன்னா பெரிய விஷயம். உங்களை வச்சு விஜயை வச்சு பண்ணும்போது உங்கள் படத்தை பிஎன்சிலாம் போகும். அப்போ இப்படி ஒரு நடிகன் இருக்கா அப்படின்றது தெரிய வரும். அப்படின்னு என்ன பண்ணணும் சொல்லுங்கள். இல்லை ஒரு 20 நாள் கால் ஷீட் கொடுத்தீங்கன்னா, செந்தூர பாண்டி எப்போ வேணும், இல்லை நீங்கள் எப்போவுமே அவருக்கு மட்டும் நான் தான் டேட் கொடுப்பேன் சார். ராவுத்தர்கிட்ட போய் ஒரு நாள் கூட நான் டேட் வாங்கினதில்லை. நான் ராவுத்தர்கிட்ட போனால் கூட உங்கள் விஷயம் நம்மகிட்ட வேணாம், நீங்கள் அவன்கிட்ட பேசுங்க என்றார். அவருக்கு தெரியும் இல்லையா, அந்த மரியாதை, இந்த நட்பு. எங்கள் டைரக்டர்னு சொல்கிறது என்னையும் நம்ம
சுந்தரராஜன். ஆர் சுந்தரராஜன். ஏன்னா அவர் வேறு கோணத்தில் அவரை வந்து கொண்டு போனார், நான் வேறு கோணத்தில் கொண்டு போனேன். நான் கொண்டு போனதெல்லாம் அரசியலுக்கு யூஸ் ஆச்சு. கரெக்டு. இப்படி அது என்ன பண்ணணும், 20 நாள் வேணும், எப்போ வேணும் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை 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 நீங்கள் எப்படி வச்சுருக்கிறீங்க, ஓகே இந்த 20 நாள் எங்கே வரணும், பொள்ளாச்சிக்கு, ஓகே இப்படி தான் போகிறார். என்ன கொடுக்கணும் விஜய் சார், தப்பாக எடுத்துக்காதீங்க சார், தப்பாலாம் நீங்கள் என்னை பண்ண வச்சிடாதீங்க, உங்களுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு எந்திரிச்சு போயிட்டேன். பொள்ளாச்சியில் ஃபுல் பிக்சர் சார். சம்பளமே பேசலை, சம்பளம் வாங்கலை. இப்போ அப்போல்லாம் அவர் எப்படி இருக்காருன்னா, நீங்கள் 92ல் எப்படி இருக்காரு, இந்த தெரியும் பீக்கில் இருக்கார். அவர் டேட்டுக்காக அத்தனை பேர் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பொள்ளாச்சியில் 17 நாள் முடிச்சிட்டேன் நான். 20 நாள் கேட்டேன், 17ஆவது நாள் முடிச்சு அனுப்பிச்சிட்டேன். படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதுவும் செந்திரபாண்டி எல்லாம் பெரிய கிட்டது. இப்போ என்ன பண்ணேன்னா, படம் முடிச்சுட்டு ஒரு நாள் போய் கேட்குறேன், எனக்கு லாபம், இந்த படம் பண்ணேன், லாபம் வந்துருச்சு, சந்தோஷம், உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு. சார் தயவு பண்ணி என்னை கேவலப்படுத்தாதீங்க, நீங்கள் போகணும் அப்படின்ட்டார். நான் என்ன பண்ணேன்னா, அவர் வீட்டுக்கு பக்கத்தில் அடுத்த லேண்டு என்னுடைய வீடு. இதை ரொம்ப நாளாக வந்து அவங்க மிஸ்ஸஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்கிட்ட. நான் விஜயகாந்த்கிட்ட கிண்டலாக சொல்லுவேன், ஏப்பா அவன் பக்கத்தில் நான் இருக்கேன்னு எனக்கு ஒரு பெருமை தானேப்பா, அதை கேட்குறாங்கப்பா, நான் கொடுக்காதீங்க சார் அப்படின்ட்டு இருந்தார். நான் என்ன பண்ணேன்னா, அவருக்கே தெரியாமல் இப்போ இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும், அவங்க மிஸ்ஸஸை கூட்டிகிட்டு போய் அவங்க பேரில் நான், அவர் ஒரு பக்கம் பெருந்தன்மை நடந்தால் நீங்கள் இன்னொரு பக்கம் வேறு மாதிரி ஒரு பெருந்தன்மை நடந்துக்கிட்டு பண்ணி கொடுத்துட்டேன். பண்ணி கொடுத்த பிறகு அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க, முதலே சொல்லிட்டேன், முதலே விஜய்க்கு தெரிஞ்சால் ஒத்துக்க மாட்டாருமா, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க பேரில் பதிவு பண்ணி கொடுத்துட்டேன். சார் ஒரு 11 மணிக்கு இது நடந்திருக்கு சார், 12:30 மணிக்கு எங்கேயோ ஷூட்டிங்கில் இருந்து பிரேக்கில் வர்றாரு சார் உங்களை பார்க்க வீட்டுக்கு. ஷோபாட்ட என்கிட்ட கூட பேசலை, என்னை கேவலப்படுத்திட்டார் அவர், என்னை கேவலப்படுத்திட்டார். நான் உதவின்னு பண்ணேன், அந்த உதவிக்கு அவர் இது பண்ண, அப்புறம் நான் பண்ண உதவிக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடுவேன். அது இல்லை விஜய், நான் எப்போவுமே நீங்கள் இந்த நம்ம நட்பு வந்து பணத்தினால ஏதாவது ஆகிடக்கூடாது அப்படின்னு. அப்படி ஒரு மனுஷன் மரியாதை. இந்த நடிகர் சங்கத்தில் தலைவராக இருப்பார், எல்லாரோடையும் உட்காந்துருப்பார். நான் போனால் இவர் எந்திரிச்சு நிற்பார், இவர்னால எல்லாரும் எந்திரிச்சு, அவரே நிற்கும் போது எல்லாரும் நிற்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் சார். என்னமோ காலம் இப்படி ஆயிடுச்சு. அவரை உங்களை ரொம்ப நேசித்த சிவாஜியோட நீங்கள் வந்து அவரையே டைரக்ட் பண்ண ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஒன்ஸ் மோரில் கிடச்சிது, அது இல்லையா? அது ஒரு ஏக்கம் ரொம்ப நாளாக இருந்தது. அதை வந்து அது ஒரு பெரிய சிவி ராஜேந்திரன் நிறைவேற்றி வைத்தார். அதை சிவி ராஜேந்திரன் ப்ரொடியூசர், அது அவர் தான் கூட்டிகிட்டு போய் இப்படி சொன்னார், இந்த அவரை வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பழைய ஒரு எல்வி பிரசாதுடைய படம், அந்த படத்தையும் இப்போவும் வச்சு இருவர் உள்ளம் அதையும் இதையும் வச்சு ஒரு கதை பண்ணி அவர்கிட்ட போய் சொல்லி, அந்த ஏஜில் ஒரு ஜீன்ஸ் டிஷர்ட்லாம் படம் வச்சு, அது ஒரு நல்ல அனுபவம். அது இப்படி வாழ்க்கையில் நிறைய பார்த்தாச்சு சார். எங்கேயோ பிளாட்ஃபாரத்தில் கிடந்த நான் இந்த தமிழ்நாட்டு மக்கள்னால, ரசிகர்கள்னால இன்றைக்கி வந்து என்னுடைய விஜய். அதுதான் ஒரு முக்கியமான கேள்வி அடுத்து நான் கேட்கணும்னு வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் வந்து சினிமாவுக்கு வர்றதை வந்து உங்கள் வீட்டில் எப்படி விரும்பலையோ அதே மாதிரி விஜய் சினிமாவுக்கு வர்றதை நீங்களும் விரும்பலை. எதனால் அப்படி வந்து அவர் நடிகரான போது நீங்கள் வந்து அதை வந்து பெருசாக ஆதரிக்காமல் முதல்ல விட்டு? விரும்பலைன்றது இல்லை சார், ஏன் கஷ்டப்படணும் அப்படின்றது. வெயில்லையும் அதுலேயும் ஒரே பிள்ளையாகி போச்சு நமக்கு. நம்ம வந்து வெயிலில் மழை அது இது இந்த சம்மர்லாம் ஷூட் பண்ணும்போது அப்போ இப்போ வந்து கொடுமையாக இருக்குது. அப்போ அந்த சம்மரே பெருசாக இருக்கும். ஏன் அந்த பிள்ளை கஷ்டப்படணும் அப்படின்னு நினச்சி வேண்டாம்னு சொன்னேன். அது எனக்கு இருந்த பிடிவாதம் அப்படியே அவருக்கு இருக்கு. அதை சாதிச்சார் பாருங்க. நீங்கள் வந்து ஆரம்ப கட்டத்தில் இன்றைக்கி வந்து விஜயை பற்றி எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுற விஷயம் என்னென்னா, ரொம்ப ப்ராப்பரான திட்டமிடுதல். அவரால் ஒரு நாள் கூட படப்பிடிப்பு வந்து தாமதமானதே கிடையாது. அதே மாதிரி டப்பிங் தேட்டருக்கு பார்த்தீங்கன்னா, விஜய் எந்த 7 மணிக்கு வர்றாருன்னா 7 மணிக்கு வருவார், 1 மணிக்கு கரெக்டாக முடிச்சுட்டு போயிடுவார். இப்படி அவர் ரொம்ப திட்டமிட்டு பணியாற்றுறதுக்கு வந்து பின்னாடி இருந்து அவருக்கு வந்து இப்படி ஒரு கட்டமைப்பு உருவாக்கி கொடுத்தவர் நீங்கள். இல்லை, அது வந்து நான் ஒரு நாள் கூட சார் அவர்கிட்ட இப்படி இருக்கணும்னு சொன்னது கிடையாது. இப்படி இருக்கணும்,
அப்படின்னு சொன்ன கிடையாது. ஆனால் சில விஷயங்கள் வந்து நீங்கள் இல்லை இயல்பாகவே உங்ககிட்ட இருந்து படிஞ்சிருச்சா இல்லை அப்படி டைரக்ட் பண்ணீங்களா அவரை நீங்கள்? அப்படி இல்லை அந்த முதல்ல 5 படம் பண்ணார்ல, ஆமாம், அதுலேயே வந்து தானே என்னை பார்த்து பார்த்து சில விஷயங்கள் கற்றுக்கிட்டாரு. சில விஷயங்களில் நான் வந்து ஒரு நாள் வந்து விஜயை வந்து நம்ம கவுன்சிலில் உட்கார வச்சேன். அந்த இன்ஸ்டன்ட் ஞாபகம் இருக்கா? நல்லா எல்எம்எம் நல்லா பெரிய டைரக்டர். அப்போது இவர் விக்ரமன் அவர் ஷூட்டிங் போய் ஏதோ பிரச்சனை இல்லை, சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டார். ஒரு டைரக்டர் பேக்கப் சொல்லாமல் அந்த இடத்துல வரக்கூடாது இல்லை. அப்படி இப்படின்னாரு. கிடையாது, நான் அப்போ கவுன்சிலில் ஏதோ வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். இருந்தாலும் நீ என்னை அத்தனை பேர் கேள்வி வைக்கிறாங்க, நீ வந்து உட்காருன்னு உட்கார வச்சேன். எந்த ஒரு நடிகன் அப்படி வந்து உட்கார்ந்து, மேனேஜர் தான் வருவாங்க, நம்ம தான். ஆமாம், நான் வேணும்னே கொண்டாந்து உட்கார வச்சேன். என்ன பிரச்சனைகள், அங்கே என்ன கொதிப்பில் இருக்கிறாங்க. ஒரு டைரக்டர், இவ்வளோ பெரிய டைரக்டர், உனக்கு விளையாட்டுத்தனமாக வந்துட்டே, நீ அதனுடைய விளைவுகளை வந்து பார் அப்படின்னு உட்கார வச்சேன். உட்கார வச்சு அங்கேயே வந்து நம்ம பொறுப்பு எடுத்துக்கிட்டு முரளி சாருக்கு நம்ம ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அப்படி ஒரு இன்சிடென்ட்டு. இன்னொன்று வந்து ரங்கநாதன், கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, அவனுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். இவர் ப்ரொடியூசர், எம்எஸ்சி விஸ்வநாதனுடைய பையன். ஆமாம், அவர் ப்ரொடியூசரு, இவரை டைரக்டர் ஆக்கியிருக்கேன். பிஜிபியில் ஷூட்டிங் ரோடில் உட்கார வச்சு மேக்கப் போட்டிருக்காங்க. அது என்ன நினச்சாரோ தெரியல, என்ன நமக்கு மேக்கப் ரூம் கொடுக்கல, இது எடுக்கலன்னு கோச்சிட்டு வந்துட்டார். நான் உடனே என்ன பண்ணேன்னா, கோபி சார் இப்படி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், சார் இப்படி, ஏன்னா ரங்கநாதன் பேச முடியாது, என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்துட்டு போயிருக்கேன். சொன்ன உடனே என் வீட்டுக்கு 2 பேரையும் கூட வச்சேன், கோபி சார், ரங்கநாதன், விஜய். சாரி கேளு. ரங்கநாதன் கேளுங்க, பெரிய விஷயம். சாரி கேளு. ஒரு டைரக்டர் வந்து நம்மகிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தவனா இல்லையான்றது அப்புறம், அவன் டைரக்டர் அந்த படத்துக்கு. நீ பாட்டுக்கு வந்துட்டீங்கன்னா என்ன, இன்னைக்கு ஒரு நாள் செலவை யார் கொடுப்பா? சாரி கேளு. சாரி கேட்டார் அவர். இப்படி நம்ம வந்து என்ன ப்ரொடியூசர்னா யார் சும்மாவா? நம்ம எப்போவுமே கத்திக்கிட்டு இருப்போம்ல, டைரக்டருக்கு ஒன்றும் மரியாதை இல்லை, ப்ரொடியூசருக்கு ஒன்றும் மரியாதை இல்லைன்னு. இதையெல்லாம் சொல்லி ப்ரொடியூசர்னால் இதுதான், இவ்வளவு வட்டி கடன் வாங்குறாரு, ஒரு நாள் செலவு இவ்வளவு, இது பூரா அந்த ஆரம்ப காலங்களில் அவர் தலையில் ஏற்றிட்டதுனால இன்றைக்கி வந்து அவர் நல்ல ஒரு ப்ரொடியூசர் எதாக எடுக்கக்கூடாது. ஒரு கட்டுப்பாடான பள்ளியில் படித்தா அதுவே வந்து வாழ்நாள் பூரா உதவுன்ற மாதிரி அமைஞ்சிருச்சு. பட் அவர் வந்து நீங்கள் அறிமுகப்படுத்திட்டு போது இவ்வளோ பெரிய நட்சத்திரமாக அவர் உயர்வார்னு உங்களுக்கு ஏதாவது தோணிச்சா? இப்போ அது இல்லை, அது வந்து என் ஒய்ஃப்டே சொல்லியிருக்கேன் நான். ஒரு டைரக்டராக வந்து அப்பாவா இல்லை, ஒரு டைரக்டராக முதல் படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் அவனுக்குள்ள ஒரு நடிகன் இருக்கான்றது அந்த படம் எனக்கு காட்டுச்சு, உங்களுக்கு அடையாளம் காட்டுச்சு. அதனால தான் திரும்ப அவர் ப்ரமோட் பண்ணி அந்த ரசிகன்ற ஒரு படம் சில்வர் ஜூப்ளி ஓடும்போது தான் எல்லார் பார்வையும் திரும்புது. ஆமாம், அது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னமோ சந்திரசேகர் கையில் காசு இருக்குது, பிள்ளைய வச்சு ஏதோ பண்ணுறாருன்னு தானே பேசிக்கிட்டு. ஆமாம், தேவையில்லாத ஏதோ பண்ணுற மாதிரி உங்கள் மேலே ஒரு விமர்சனம் அப்போ இருந்தது. அப்போ காலம் வேறு மாதிரி முடிவுகள் வச்சுருக்குன்னு அப்போ நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? அப்படி வந்தார். அதுக்கு பிறகு நான் வந்து அவர்கிட்டே கணக்கு சொல்லியிருக்கேன், இந்த வருஷம் இப்படி இருப்பேன், இன்னும் 2 வருஷம் போனால் இப்படி இருப்பேன். ஆனால் கரெக்டாக அந்த ப்ரொடியூசரை மைண்டில் வச்சு, ஒரு டைரக்டர்னா டைரக்டர் சஜஷன் எல்லாரும் சொல்லலாம், ஆனால் அவருடைய முடிவை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்ட்டு அதெல்லாம் போய் இன்னைக்கு எங்கேயோ இருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போது எப்படி வந்து சைலண்ட்டாக இருக்கணும், எப்படி அமைதியாக இருக்கணும். இல்லை, பட் விஜய் ஜென்ரலாகவே வந்து அதிகமாக வெளியில் வந்து பேசுறது இல்லை, வெளியில் இருக்கவங்களுக்கு. பட் ஆனால் அவர் வந்து அவருக்கு இன்னொரு முகம் இருக்குதுன்னு எல்லாரும் அவரோட நெருங்கி பழம்னு சொல்கிறாங்க. இப்படி இங்கே இருப்பார் தவிர அவருடைய நெருங்கிய சர்க்கிளில் வந்து விஜய் வந்து வேறு சார், ரொம்ப ஜாலியாக இருப்பார். பட் பொதுவாக வந்து எல்லா வெளித்தளங்களில் வந்து அதிகமாக அப்படி பழக மாட்டான்றது உண்மையாது. நானும் அப்படி தானே சார். ஸோ உங்கள் தான் வந்திருக்கு அவர்கிட்ட. நானும் அப்படி தானே. எனக்கு வந்து பெரிய சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கிடையாது, யார் ஆஃபீஸில் போய் குடிக்கிறது கிடையாது, இது பண்ணுறது கிடையாது. அது அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. பட் எனக்கு என்ன சந்தோஷம்னா அவரை பற்றி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை வெரி டிசிப்ளைன்ட் ஆர்டிஸ்ட் சார், அது நோ டவுட். அந்த பேர் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதை வந்து அவர் சம்பாதிச்சிருக்கான்றது ஒரு பெரிய விஷயம். அது ஒவ்வொருத்தரும் அந்த படம் பண்ணி முடித்த உடனே என்கிட்ட சொல்லுவாங்க, சார் என்ன பிள்ளையை பற்றி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதை எனக்கு கேட்கும்போது போதும் தாண்ட நம்ம லைஃப்பில் சம்பாதிச்சது.
விஜயனுடைய வாழ்க்கையில் திசை திருப்பிய படம், அவர் இந்த மாதிரி ஒரு பெரிய நடிகராகிறதுக்கு முதல்ல திருப்பின படம் எதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நடிகன் ஒரு இவன் மேலே நம்ம பணம் கட்டலான்னு ஒரு நம்பிக்கை கொடுத்த படம் ரசிகன். ஆனால் அவனை ஒரு ஹீரோ ஆக்கிட்டேன். அந்த ஹீரோவை நடிகன் ஆக்கினது பூவே வணக்கம் விக்ரமன் அப்படியே செதுக்குனாங்க சார். கரெக்ட். பூவன காதலுக்கு மரியாதை தொடர்ந்து அந்த செதுக்குனாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் முருகதாஸ் துப்பாக்கிலாம் ஏதோ ஒரு லெவலுக்கு கொண்டு போய் அட்லி. விஜய் நடித்த படங்களில் வந்து உங்களுக்கு பிடிச்ச படங்கள் என்னென்ன சார்? நீங்கள் டைரக்ட் பண்ண படங்கள் நீங்களாக. எனக்கு வெளி டைரக்டர்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து சச்சின். ஓ, இத்தனைக்கு அது வந்து மிகப்பெரிய வெற்றி அடையாத படம் இல்லையா? வெற்றி அடையாத படம்னா அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது சந்திரமுகி எதிர்க்க வந்தது, அது ஒரு காரணம். பட் தனியாக அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக விஜய் இன்னொரு பரிணாமத்தில் அந்த பையன் ஜான் ஒரு லைட்டர் வெயினில் வந்து ஹியூமர் பண்ண வச்சு. ஆமாம், சூப்பராக. அதுவும் பாடி லாங்குவேஜ் உங்களுக்கு வடிவேலோட வடிவேலு வந்து ஒரு பெரிய காமெடி. அவரும் இவர் நிற்கிற சீனில் அவரை ஓவர்டேக் பண்ணுவார் சில இடத்துல. அந்த ஹியூமர்ல வந்து அவரோட நிற்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை. அப்படி அது ரொம்ப ரசிச்ச படம். ஆனால் கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா சந்திரசேகரன்ற இயக்குனருடைய பார்வை வந்து நீங்கள் பண்ண படங்கள் உங்கள் பாணியில் வந்து அவரை ரசிக்கணும்னா நீங்கள் வேறு படம் தான் ரசிக்கணும், இந்த படத்தை ரசிக்கணுங்கன்றது. இது கில்லி ஒரு அருமையான துப்பாக்கியுடைய ஸ்க்ரீன் பிளே இனிமேல் ஒரு படத்துக்கு அமையாது. உண்மைதான், அவராலேயே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கு ஒரு மைல்ஸ்டோன். சூர்யா வச்சு ஒரு படம் பண்ணார், என்னது கஜினி ஒரு மைல்ஸ்டோன். துப்பாக்கி ஒரு மைல்ஸ்டோன். அதே மாதிரி விஜய்க்கு எந்த கதனை, இப்போ சினிமா உலகத்தில் வந்து கெமிஸ்ட்ரி தான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க எல்லாரும். விஜய்க்கு எந்த கதனை சார் ரொம்ப பொருத்தமான கதனைன்னு ஒரு டேரக்டராக உங்களுடைய பார்வையில்? தெரியல சார், அது ஒவ்வொரு படத்துலையும் வந்து இன்னார் தான் பொருத்தம்னு எல்லாரும் புரிஞ்சிடுறாங்க. அது அவங்க ஒருத்தருக்கு உள்ள ஆட்டிடியூடாக என்னன்னு தெரியல. ஒவ்வொரு படத்துலையும் வர்ற கதாநாயகிகளும் அந்த கதாபாத்திரத்துக்கு அந்த படத்துக்கு பொருத்தமாகிடுறாங்க. தனியாக நான் நினச்சி பார்க்கணும்னா இப்போ ஸ்டார் வேல்யூ இவங்களோட நடித்தா அந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் இது வரும்னு சொன்னால் நயன்தாரான்னு சொல்லலாம். ஆமாம். ஆனால் பொருத்தமான ஜோடியா அப்படின்னு கேட்டால் எல்லாருமே துல்லாத மனம் துள்ள இடத்துல சிம்ரன் வந்து அப்படியே ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில். அதே மாதிரி அசின் விஜயோட வந்து அதனால் பிரமா நடிச்சிருப்பாங்க போக்குறில்ல. இப்போ விஜயவே நான் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் சார், ஒவ்வொரு அணுவாக ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவர் எங்கேயாவது நம்ம டயர்டாகி போய் வீட்டில் உட்காந்தோடனே சில பிட்ஸ்லாம் போடுறாங்களே டிவியில், அதில் ஒரு தகப்பனாக ஒரு டைரக்டராக நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். வீண் போகலை, எங்கேயோ கடவுள் கொண்டாந்துட்டாரு. உழைக்கணும் சார், அது கரெக்ட். ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணுறாரு. நீங்கள் ஒரு டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாஸ்டர்கிட்ட போய் அவர் தன்னை வருத்திக்கிட்டு அந்த ரிஹர்சல் பார்த்து அதுக்கப்புறம் போகிறார்ல. எல்லாம் குழந்தைங்கள்லாம் பிடிக்குதோ நல்லா டான்ஸ் ஆடுறான்னா சும்மா இல்லை, அதுக்கு நம்ம வந்து உழைச்சாகணுன்ற ஒரு டெடிகேஷன் உழைப்பு இருக்கு. அதுதான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய அவருடைய உழைப்பு சாதாரண உழைப்பு இல்லை. எனக்கே இந்த சம்மரில் வந்து EVPயில் அங்கே ஷூட்டிங், நமக்கு வெளியே வந்தால் மயக்கம் வருது. நான் ஒரு நாள் கேட்டேன் இப்போ ரீசன்ட் டேஸில், ஏன்பா இப்போ நீ நினச்சின்னா வேற எங்கேயாவது ஊட்டி கீட்டி அப்படி வைக்கலாமேப்பா. பதிலே சொல்ல மாட்டேன். அவங்க பிளான் பண்ணுறாங்க, நான் நடிக்கிறேன், பணம் வாங்குறேன்லப்பா. நான் அன்னைக்கு சொன்னதை அவர் திருப்பி என்ன சொல்கிறார், பணம் வாங்குறேன்லப்பா, அது எங்கே ஷூட்டிங்கை நம்ம பண்ணி தானே ஆகணும். இல்லைடா எனக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த விஜயனுடைய சினிமா வாழ்க்கையை வந்து பூரா நீங்கள் தான் வந்து ஃபுல்லாகவே பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க. அவர் கதை கேட்குறதெல்லாம் இப்போ அதெல்லாம் காலம் சார், அதெல்லாம் ஒரு காலம் சார். அது இப்படி படங்கள் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ந்துட்ட ஹீரோ வந்து ஹீரோயின் சப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க சார். ஆமாம். நீங்கள் 2 ஹீரோயின், அந்த படம் பேர் என்ன, நினைத்தேன் வந்தாயா? ஆமாம், நினைத்தேன் வந்தாய். 2 ஹீரோயின் தெலுங்கில் பெரிய பெல்லி சந்தடி. ஆமாம். அந்த ரைட்ஸை நான் வாங்கி வச்சுக்கிட்டு 2 வருஷமாக நடிக்க மாட்டேன்னு சொன்னார். அதில் எனக்கு என்ன இருக்கு, பெரிய வெற்றி படம். இந்த படம் வெற்றி ஆகும்போது விஜய் படம் தான் சொல்லுவாங்களே தவிர அந்த ஹீரோயின் பேர் வர மாட்டாங்க, நீ நடி அப்படின்னு சொன்னேன். அதே போல் பிரியமானவளின்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா சிம்ரன். ஆமாம், டாமினேட்டிங் ரோல் சிம்ரன். அதில் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னாரு, இந்த படம் வெற்றியாகும், அது கரெக்ட், வெற்றி படம் அப்படின்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டாந்து இந்த முதல்ல அந்த அவர் விக்ரமன் படம் ட்ராப் ஆன பிறகு இன்னொரு படம் ஆரம்பித்தோம் நம்ம வெங்கடேஷ், பகவதி.
அதில் தான் சார் ஆக்ஷன் ட்ரை பண்ணணும். வில்லன்கள் ஏய் அப்படின்னு கத்துவானுங்க, திருப்பி நம்ம ஏன்னு கத்தணும். இப்போ என்னப்பா இது அப்படின்னு ஆக்ஷன் தான் இருந்தாங்க அப்படின்னு. அதுக்கு அடுத்ததே திருமலைன்னு வந்துச்சு, அது தூக்கிடுச்சு. அவர் ஒரு நல்ல டைரக்டர். அப்படி இயக்குநர்கள் அப்படி செதுக்கிட்டாங்க சார். டைரக்டருடைய பங்கு இல்லாமல் ஒரு இயக்குண்ட நடிகை வந்து பிரமாமா பிரகாசிக்க முடியாத ஒன்று. ஒரு 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 என் மகனை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணேன், என்னை கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. சரி நானும் வந்து அது ஒரு இதுவாக எடுத்துக்கிட்டு என்ன சொல்கிறது, அது அந்த அந்த அவமானத்தையெல்லாம் நான் வந்து வேறு மாதிரி பண்ணிக்கிட்டீங்க. டைஜஸ்ட் பண்ணிட்டு எப்படியாவது கொண்டாடணும். இந்த ரசிகன் எல்லோரும் கூட சொன்னாங்க, என்ன அவ்வளவு செக்ஸியாக எல்லாம் படம் எடுத்து வச்சுருக்கிறாரு பிள்ளைய வச்சு அப்படின்ட்டு. பசங்க மத்தியில் போகணும், அவ்வளோதான் அந்த வெற்றி. அது ஒரு ஹீரோ, எல்லாரும் ஹீரோவாக இல்லை சார். அந்த ஹீரோ ஒரு நடிகன் ஆகிறதும் நடிகன் ஸ்டார் ஆகிறதும் வந்து அவங்கவுங்க பர்சனல் உழைப்பு கிடைக்கக்கூடிய டைரக்டர்ஸ். இது ரெண்டும் அவருக்கு அமைஞ்சது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.